வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மிஷன் சாப்டர் 1 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு காஷ்மீரை தான் காட்டுறாங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிங்க உள்ள பூந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. அதனால சுத்தி இருக்க இடத்தெல்லாம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒவ்வொரு வீடா செக் பண்றாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலியை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியில வயசானவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தரை பத்தி அறிமுகப்படுத்தி வைக்கிறது. சரி ஆதார் கார்டு எல்லாம் எடுங்கன்னு கேக்குறாங்க. அவங்களும் ஆதார் கார்டு எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. எல்லாமே கரெக்டா இருக்குல்ல, அதனால ஆபீசர்ஸும் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஆபீசர் அங்க இருக்க போட்டோவை பாக்குறாரு. அந்த போட்டோல இந்த ஃபேமிலியில இல்லாத ஒரு நபர் இருக்காரு. இந்த நபர் யாரு புதுசா இருக்காரு. அது சரி உங்க பையன் ஏன் போட்டோல இல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. உண்மையான பையனை சாவடிச்சுட்டு ஒரு தீவிரவாதி தான் இந்த இடத்துல இருக்காரு. அவரோட பேரு ஒமர் அப்படின்றது. இப்போ ஒமர் அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஆனா ஒமர் இருக்காரு பாத்தீங்களா, தடுத்து சண்டை போட்டு அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுறாரு. இந்த ஒமரை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டாக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அது என்ன ஏதுன்றது போக போக தான் நமக்கு தெரிய வரும். இந்த ஃபேமிலி பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, என் பையனை சாவடிச்சு கூட உன்னை காட்டி கொடுக்காம தான் இருந்திருக்கோம், எங்களை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த அட்டாக்கை பத்தி தெரிஞ்ச யாருமே உயிரோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றான். ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபேமிலியை சாவடிச்சிடுறாங்க. இப்ப இவனும் மீதி ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறான். எல்லாருமே பிரிஞ்சு போய் ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாருமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல பிரிஞ்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. சில மாசம் கழிச்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு குணசேகரன் அப்படின்றது. பொண்ணு பேர்ல நிறைய அமௌண்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. அந்த அமௌண்ட் மொத்தத்தையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேங்க்ல பேசிட்டு இருக்காரு. காரணம் இவரோட பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணோம். அப்படி இல்லைன்னா பொண்ணோட உயிரே போக வாய்ப்பு இருக்கு. பொண்ணோட பேரு சனா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் 10 லட்ச ரூபாய் மதிப்புல ஒரு கார் வச்சிருக்காரு. அதை செகண்ட்ஸ்ல விக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டாரு. ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு கேக்குறாங்க. இவருக்கு பேரம் பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, அதனால தந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இப்ப டாக்டர்ஸ் வந்து பாக்குறாரு. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா லண்டன்ல இந்த ஆபரேஷன் பண்ணுவாங்க, நீங்க உடனே அங்க கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த ப்ராப்ளத்தை பத்தி எல்லாம் பொண்ணுக்கு தெரியக்கூடாது, காட்டி கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவருக்கு ப்ராப்ளம் இருக்க மாதிரிலாம் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்கப்பா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இவரும் பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் லண்டனுக்கு மாத்தி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா பேங்கை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களால மாத்த முடியாது சார், மாத்துறதுக்கு எப்படியும் 7 நாளுக்கு மேல ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால வேற மெத்தட்ல தான் காசை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஃப்ரெண்ட் மூலியமா இவரும் அவாலா ஏஜென்ட்ட பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த 10 ரூபாயை தந்தீங்கன்னா உங்க அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் நோட்டை தந்துடுறாரு. அவாலா இல்லீகல் மெத்தட் தானே, இந்த இல்லீகல் மெத்தட் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா இப்ப ஆப்ஷன் இல்ல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட அந்த 10 ரூபாய் நோட்டை தந்துடுறாரு. ஹீரோவும் இப்ப பொண்ணு கூட லண்டனுக்கு வந்துடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்காரு. போற வழியிலேயே பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவரும் ரொம்ப பயந்துடுறாரு. இப்ப வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்க இருக்க டாக்டர் எல்லாம் கூப்பிடலாம் ட்ரை பண்றாரு. அப்பதான் நான்சின்ற ஒரு நர்ஸ் இந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மலையாளியா இருப்பாங்க. இவர் பேசுறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உடனே டாக்டரை பார்க்க கூட்டு வந்துடுறாங்க. டாக்டரும் பயப்படாதீங்க, பொண்ணு இப்ப நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சில ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆல்ரெடி இவர் சென்னையில அந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்திருப்பாரு. ஆனா நான்சி என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டி எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஒரு வாட்டி அந்த ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி பேசிடலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வாட்ஸ்அப் லைன்ல வராரு. என்ன சார் நீங்க பாட்டுக்கு நார்மல் கால் பண்றீங்க, அவாலா டிரான்சாக்ஷன்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சா ஜெயிலுக்கு தான் போனோம், அதனால அவசரப்பட்டு நார்மல் கால்லாம் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல மட்டும் கால் பண்ணி பேசுங்க, எப்ப காசு வேணும்னு சொல்றீங்களோ அப்ப நான் தந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஸ்கேன்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டை சொல்றாங்க. அது பெரிய அமௌண்ட்டா இருக்கும். இவர் இங்க செலவு பண்றதுக்காக வச்சிருந்த எல்லா காசையும் மொத்தமா தந்துடுறாரு. இவரோட செலவுக்குன்னு பெருசா காசு இல்லாம தான் இருக்கு. பொண்ணு தனியா இருக்காளேன்னு இவரும் பாக்கிறதுக்காக வராரு. ஆனா பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, நான்சி கூட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. போன விஷயம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. இவரும் ப்ராசஸ் நடக்கிறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஒமர் இப்ப லண்டன்ல தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னோட பொண்ணுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஒமர் எங்க இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஒமரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஜெயில பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. நான்சியை பொறுத்த வரைக்கும் தாமஸ்னு ஒரு தம்பி இருக்காரு. இப்ப அக்கா கிளம்பும் போது காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எப்ப பாரு காசு கேட்டுக்கிட்டே இருப்பியா, தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போனா போதுன்னு அவங்க தான் இந்த வேலையை வாங்கி தந்திருப்பாங்க. ஆனா வேலையை ஒழுங்கா பார்க்காம அடிக்கடி காசெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. எல்லா காசையும் உனக்கே தந்துட்டா அப்பா அம்மாக்கு என்ன அனுப்புறது அப்படின்ற மாதிரி இவங்களும் சண்டை போட்டுட்டு போறாங்க. ஹீரோ போதிய காசு இல்லாம ரோட்ல படுத்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் அவரை கவனிச்சுக்கிட்டே தான் கிளம்பி போறாங்க. மறுநாள் காலையில வரும்போது ஹீரோ அங்க இருந்து ரெடி ஆயிட்டு கிளம்ப பாக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல ஹீரோக்கு பக்கத்துல வந்து பேச்செல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
காசு கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஹோட்டல்ல சொல்லிருப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா இத பத்தி எல்லாம் என்னோட பொண்ணு கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நான் டாக்ஸில தான் ஹாஸ்பிடலுக்கு போக போறேன், நீங்களும் வாங்கன்ற மாதிரி இவரை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் கிளம்புறத ஒமர் ஆள் ஒருத்தர் பாத்துறாரு. அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு டாக்ஸில ஏறிடுறாரு. அப்பதான் அவங்க 2 பேருமே ஹாஸ்பிடலுக்கு வந்து இறங்குறது இவருக்கு தெரிய வருது. ஹீரோவை ஃபாலோ பண்ணி தான் இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இது மூலியமா ஹீரோவோட பொண்ணு இந்த ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னு இவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே உமருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து ஒரு பொருள் இவரோட மண்டிலேயே விழுந்துருது. இவர் காயப்பட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. தெரியாதனமா தான் மேல இருந்து அந்த பொருள் விழுந்திருக்கும். என்ன கால் பண்ணிட்டு இவன் பேசாம இருக்கான் அப்படின்ற மாதிரி உமர் யோசிக்கிறாரு. ஹீரோவும் டாக்டர் கிட்ட பேசி முடிச்சுட்டு நான்சி கூட அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. அப்பதான் இவரோட பர்ஸ் மிஸ் ஆகுறது இவருக்கு தெரியுது. இவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. பார்த்தா டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, யார் ரூம்லயே தெரியாம விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி பர்ஸை தந்துடுறாரு. இவர் பர்ஸை ஓபன் பண்ணி வேகமா அந்த 10 ரூபாயை எடுத்து பாக்குறாரு. இந்த 10 ரூபாய்க்கு தான் இவ்வளவு பயந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது 10 ரூபாய் இல்லன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ அவளா பணமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இவங்களோட தம்பி தள்ளி இருந்து கவனிச்சிடுறாரு. உமர் இங்க இருக்க ஒரு ஜெயில பத்தி விசாரிக்க சொன்னார் பாத்தீங்களா, ஆட்களும் A to Z விசாரிச்சிடுறாங்க. அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜெயில பொறுத்த வரைக்கும் 2 கேங்கா ஆட்கள் பிரிஞ்சிருக்காங்க. ஒரு கேங்கோட ஹெட் பேரு உசைன் அப்படின்றது, இன்னொரு கேங்கோட ஹெட் பேரு மேத்யூ அப்படின்றது. அதே மாதிரி இங்க 2 ஜெயிலர் இருக்காங்க. நெயில் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அதே மாதிரி சாண்ட்ரான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற உமர் இருக்காரு பாத்தீங்களா, நாளையில இருந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டாரு. ஆட்கள் எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப குப்பையெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு நபர் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஒரு ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, எங்க குப்பையெல்லாம் காட்டு அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா சிவப்பு கலர் மண்ணுலாம் இருக்கு. இது என்ன பேக்ல, ஓபன் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டாரு. இந்த நபர் பயந்துகிட்டே ஓபன் பண்ணலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு நெயில் வந்துடுறாரு. நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, போய் அந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் அனுப்பி விட்டுறாரு. நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த நபரை போக சொல்லிடுறாரு. அதாவது நெயில் இந்த நபருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஹீரோவும் 10 ரூபா கொடுத்து காசு வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா தாமஸ் வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு போகணுமா, நானும் அங்கதான் போறேன், என் கூட வாங்கன்ற மாதிரி இவர் ஒரு பஸ்ல ஏற வச்சிடறான். ஏற வச்சவன் என்ன பண்றானா, வேணும்ட்டே இவனோட ஆட்களை இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறான். இங்க ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட பர்ஸ புடுங்குற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றான். இப்போ ஒரு கேங் பஸ்ல ஏறிடுது. பஸ்ல இருக்க எல்லார்கிட்டயும் காசை புடுங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டயும் காசை கேக்குறாங்க. என்கிட்ட காசு இல்லன்ற மாதிரி பர்ஸை ஓபன் பண்ணி காட்டுறாரு. ஆனா இந்த தம்பி இருக்கான்ல, அந்த 10 ரூபாயும் தந்துருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இவன் தான் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்றது ஹீரோக்கு புரியுது. ஹீரோவும் அந்த ஆட்கள் கூட சண்டை போடுறாரு. இப்ப ஆட்கள்ல ஒருத்தர் என்ன பண்றானா, பர்ஸை புடிங்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப பஸ்ஸை விட்டு இறங்கி வேகமா அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது அவரோட போனை மிஸ் பண்ணிடுவாரு. மிஸ் பண்ண போனை இந்த தம்பி இருக்கான் பாத்தீங்களா, எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோவும் பர்ஸ் எடுத்தவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அந்த பர்ஸையும் எடுத்துடுறாரு. அப்பன்னு பார்த்து போலீஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் தெரியாதனமா அந்த போலீஸ் அடிச்சிடுறாரு. இதனால கோவப்பட்ட போலீஸ் இருக்காங்கல்ல, அதே இடத்துல வச்சு இவரை லாக் பண்ணிடுறாங்க. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. உனக்கு பேசுற சமயம் கிடைக்கும், அப்ப பேசினா போதும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பா பொண்ணை பாக்குறதுக்கு வரல, அதனால பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா. நீ கவலைப்படாத, உன்னோட அப்பாக்கு கால் பண்ணி நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட நம்பருக்கு கால் பண்ணிட்டாங்க. பார்த்தா பின்னாடி இருக்க தம்பிக்கு தான் கால் வருது. இவ தான் கால் பண்றாளா அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. அவங்க திரும்புறதுக்குள்ள இவர் வேகமா போனை ஒளிச்சு வச்சிடுறாரு. இப்ப அவங்களும் நார்மலா ஹீரோவை பாத்தியா அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட கேக்குறாங்க. நான் பாக்கலையே அப்படின்ற மாதிரி அவரும் நார்மலா சொல்லிடுறாரு. ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு சாண்ட்ரா தான் வந்திருக்காங்க. போலீஸ் அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. தெரியாம தான் இந்த விஷயம் நடந்தது, என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் நிலைமையெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க. நீங்க நம்பலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி எமர்ஜென்சியா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாங்க. பார்த்தா அந்த காலை இந்த தம்பி தான் எடுக்கிறான். தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அந்த பேர்ல எல்லாம் யாருமே இல்லன்ற மாதிரி பொய் சொல்லிடுறான். பொய்யா சொல்ற அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவும் திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப காலையில வந்த நான்சி அப்பயும் ஹீரோ வரலன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இவர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. கால் பண்ணாலும் அவரை ரீச் பண்ண முடியல. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில ஜெயில நமக்கு காட்டுறாங்க. இவர் செல்லுல வேற ஒரு நபர் இருக்காரு, அவர் பேரு பரம் அப்படின்றது. அவரோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆளா தான் இருப்பாங்க. அதனால இவருக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கு. ஒய்ஃப் கிட்ட கெலாட்டா பண்ணிருப்பாங்க. அதனால சண்டை போட்டதுக்கு தான் 6 மாசம் இவர் உள்ள தள்ளியிருக்காங்க. இப்ப ஜெயில பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்பதான் உசைனும் ஹீரோ புதுசா வந்திருக்கிறத கவனிக்கிறான். கெலாட்டா பண்ணோன்றதுக்காக ஹீரோக்கு தந்த பண்ணை சாப்பிட்டு மீதியை வச்சிடறான். இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இதை குப்பையில போட்டுலாம் அப்படின்ற மாதிரி குப்பையில போடுறதுக்காக வராது. அப்பயும் என்ன பண்றான்னா, தடுத்து நீ தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றான். ஹீரோ கொஞ்சம் கோவப்பட்டுறாரு. அவனுக்கு கோவமா என்ன பண்றானா, ஆட்களை வச்சு ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறான். இப்ப ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. இருந்தாலும் சண்டை போடாம அமைதியா அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஆட்கள்லாம் வந்து உசைனையும் ஆட்களையும் கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் முழுசா அப்பா பாக்குறதுக்காக வரல, அதனால பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நான்சி தான் பேசி சமாதானப்படுத்துறாங்க. இப்பதான் டாக்டர் வராது. வந்த டாக்டரும் இந்த மெடிசன் எல்லாம் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பா இல்லையே, எப்படி மெடிசின் தருவீங்க அப்படின்ற மாதிரி நான்சி கிட்ட கேக்குறாரு.
இல்ல சார், என்கிட்ட காசை குத்துட்டு போயிருக்காரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் இவரோட பிரச்சனையெல்லாம் பரம் கிட்ட சொல்லி உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸ் வேற அடிச்சிருக்கீங்க, அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டாங்க, குறைஞ்சது 6 மாசமாவது உள்ள வச்சுட்டு தான் விடுவாங்க அப்படின்ற மாதிரி இவரும் புரிய வைக்கிறாரு. ஆனா பரம பொறுத்த வரைக்கும் 6 மாசம் முடிஞ்சு நாளைக்கு தான் வீட்டுக்கு போக போறாரு. இது தெரிஞ்சோட ஹீரோ இருக்கார்ல, உன்கிட்ட நோட்டை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு சாண்ட்ராவை காட்டுறாங்க. நெய்ல பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவை லவ் பண்ணுவாரு. இப்ப ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரிங் எல்லாம் தந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது இவங்க கிட்ட பேசணுன்றதுக்காக ஹீரோ இருக்கார்ல, எல்லாரையும் மீறி வேகமா இந்த ரூம் கோடி வந்துடுறாரு. மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ எப்படி இங்க வந்த போன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வேற ஹீரோ வந்துட்டார்ல, இதனால நெய்லும் தனிப்பட்ட முறையில கோவப்படுறாரு. இவனை முதல்ல இழுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்லி ஹீரோ அங்கிருந்து இழுத்துட்டு போக வச்சிடுறாரு. நியாயமா ஹீரோ இனி நேரத்துக்கு ஆபரேஷன் ஃபீஸை பே பண்ணிருக்கணும், அப்பதான் நாளைக்கு காலையில ஆபரேஷன் நடக்கும். இன்னும் பே பண்ணல, அதனால டாக்டர் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்களுக்குமே இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஜெயில பொறுத்த வரைக்கும் ஒரு காட்டு பகுதியில தான் இருக்கும். அந்த காட்டு பகுதிக்கு ஒரு கேரவன் வருது. அந்த கேரவனுக்குள்ள தான் ஒமர் இருக்கான். இப்ப வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, உள்ள இருக்க நெயிலுக்கு மெசேஜ் பண்ணி எல்லாம் ஓகேவான்னு கேக்குறான். எல்லாம் ஓகே தான், உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் பண்றாரு. அப்பதான் சாண்ட்ரா இன்னும் போகாம இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. உன் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுல, இன்னும் ஏன் போகாம இருக்கன்னு கேக்குறாரு. ஒரு வேலை பெண்டிங் இருக்கு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஆட்கள்லாம் டவரே கிடைக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சாண்ட்ரா நோட் பண்ணிடுறாங்க. இது டவர் கிடைக்கலையா, ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா உள்ள இருக்க யாருக்குமே டவர் கிடைக்க மாட்டேங்குது. யாரோ ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருது. தகவல் எல்லாம் பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா தகவல் கூட இவங்களால பாஸ் பண்ண முடியல. இப்போ ஒமர் ஆள் இருக்காரு பாத்தீங்களா, உள்ள இருக்க எல்லா கேட்டுமே ஓபன் ஆகிற மாதிரி பண்ணிடுறாரு. இப்ப ஜெயில இருக்க கேட் ஓபன் ஆகி கைதிங்களா வெளியே வந்துடுறாங்க. இன்னில இருந்து நீங்க ஃப்ரீ பேர்ட்ஸ், இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒமர் சொல்றான். இதனால கைதிங்க சந்தோஷப்பட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க இருக்க ஆட்கள்லாம் கிளம்புறாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா கன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. பார்த்தா அந்த ரூமும் லாக் ஆயிருக்கு, இவங்களால போக முடியல. 20 போலீஸுங்களால அங்க இருக்க குற்றவாளி எல்லாம் சமாளிக்க முடியல. இப்ப குற்றவாளிங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட செல்ல போட்டு இவங்களெல்லாம் லாக் பண்ணிடுறாங்க. ஈரின்க்கும் இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இதான் சான்ஸ், நம்ம பர்ஸ் எடுக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து இவரோட பர்ஸ் எல்லாம் எடுத்துடுறாரு. நாளைக்கு நீ ரிலீஸ் ஆயிடுவல்ல, இதை வச்சு என்னோட பொண்ணு ஆபரேஷன் எப்படியாவது நல்லபடியா முடிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நாளைக்கு கண்டிப்பா என்ன விட மாட்டாங்க, நிறைய என்கொயரி எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ நம்ம தான் போய் ஆகணும்னு யோசிக்கிறாரு. எல்லாருமே தப்பிக்க ட்ரை பண்றாங்கல்ல, நம்மளும் தப்பிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பதான் அந்த ஒமர் இருக்கான் பாத்தீங்களா, திரும்பி மைக்ல இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட் ஒமர் இங்க இருக்கான்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அதையும் இந்த வாய்ஸையும் சிங்க் பண்ணி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் பேசிட்டு இருக்கிறது ஒமர்னு இவருக்கு தெரிய வருது. இதனால ஹீரோ தப்பிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி இங்க இருந்து யாரையும் தப்பிக்கவும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி காம்பவுண்ட் சவரையே தாண்டிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோ இருக்கார்ல, சண்டை போட்டு அவங்கள எல்லாம் தடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன தடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒண்ணும் புரியாம சாண்ட்ரா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஷாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒமர் சொல்லியிருப்பான். அந்த ஷாக்கை திரும்பி எப்படியாவது ஆன் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு இடத்துக்கு வந்து ஆன் பண்ணிடுறாரு. இப்ப தப்பிக்க ட்ரை பண்ற எல்லாருமே ஷாக் அடிச்ச மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்காங்க. இந்த ஜெயிலுக்கான ப்ளூ பிரிண்ட் எங்க இருக்குன்ற மாதிரி சாண்ட்ரா கிட்ட கேக்குறாரு. நான் ப்ளூ பிரிண்டே பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா ஜெயிலர் ரூம்ல ப்ளூ பிரிண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க ரூம் வராரு. என் ரூம்ல இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாதா, இல்லன்னு சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோவும் இது எதுக்கான வழி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. காவா தண்ணி எல்லாம் போறதுக்கான இடம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த இடம் வழியா தான் 3 பேர் தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. எல்லார் ஷூலயும் நார்மல் மண் இருக்கும், ஆனா இவங்க 3 பேரோட ஷூல மட்டும் சிவப்பு மண் இருக்கும். யாரோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்க கூட சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துல வழியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வெளிய இருந்து ஒரு நபர் வந்தார்ல, அவர் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல போய் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா 6 வழி பிரிஞ்சு போகுது. 6 வழியில எந்த வழியில போய் அவங்களை தடுப்பு அப்படின்ற மாதிரிலாம் சாண்ட்ரா கேக்குறாங்க. இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பதான் பின்னாடி பெரிய பெரிய பைப் இருக்கிறத பாக்குறாரு. எல்லாம் தண்ணி வர பைப்புன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் இந்த பைப்பை உடைச்சு தண்ணியை உள்ள விடணும்னு நினைக்கிறாரு. இப்ப கஷ்டப்பட்டு தண்ணியால அந்த பைப்பை உடைச்சிடுறாரு. இப்ப தண்ணி இருக்கு பாத்தீங்களா, ஃபோர்ஸா எல்லா இடத்துக்குள்ளயும் நுழையுது. அவனுங்க 3 பேர் அந்த வழியா ஓடிட்டு இருக்காங்கல்ல, இப்ப தண்ணி பட்டு அவனுங்க ஓட முடியாம இருந்துட்டு இருக்காங்க. இப்ப 6 இடத்துலயும் சரி அவனுங்க மாட்டினா புடிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி இவர் கையை விட்டு 2 பேரை புடிச்சிடுறாரு. ஆனா மீதி ஒருத்தன் சிக்க மாட்டான். நம்ம தண்ணிக்குள்ள இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவரு தண்ணிக்குள்ள இறங்கிடுறாரு. அவன் தப்பிக்கலாம் நினைக்கும் போது காலை பிடிச்சு திரும்பி உள்ள இழுத்துட்டு வந்துடுறாரு. என்ன இன்னும் 3 பேருமே வரலன்ற மாதிரி இவர் பைனாக்குலர் யூஸ் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஹீரோ அவங்க 3 பேரையும் தடுத்துட்டாரு அப்படின்றது தெரிய வருது. இந்த இடத்துல ஒமர் பயங்கரமா டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்கான். இவங்க 3 பேருமே ஒமரோட ஆட்கள் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. இப்போ ஒமர் இருக்கான் பாத்தீங்களா, நேரடியா பேசுறதுக்காக இங்க கனெக்ட் ஆயிடுறான். ஒழுங்கு மரியாதையா அவங்க 3 பேரை விட்டு ஜெயிலரு, இல்லனா ஜெயிலே என் கண்ட்ரோல்ல இருக்கு, உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். உன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்கிட்ட பேசல, அந்த ஜெயிலர் கிட்ட பேசிட்டு அப்படின்ற மாதிரி ஒமர் சொல்றான். அப்பதான் பின்னாடி இருக்க ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு.
இவ சொன்னதுதான் நானும் சொல்றேன், கண்டிப்பா இவங்க 3 பேரை விட முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. வில்லன் ஆட்களுக்கு ஹீரோ யாருன்னு தெரியல, யாருன்ற மாதிரி வில்லன் கிட்ட கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் வில்லன் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஜெயிலரா இருப்பாரு. எல்லாருமே இப்ப அசம்பிள் ஆயிடுறாங்க. அதுல ஒரு குற்றவாளி மட்டும் மிஸ் ஆவறதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பஷீர் அப்படின்ற குற்றவாளி தான் தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவும் ஆட்களும் வந்து அந்த இடத்துல இவனை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வில்லன் கிட்ட இருந்து கால் வருது. ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃபர் பண்றான், பஷீரை மட்டும் தப்பிக்க விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. பஷீரோட ஃபைலை செக் பண்ணி பார்க்கும்போது சின்ன குற்றம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சின்ன குற்றம் பண்ணவனுக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஆஃபர் பண்ணும்? கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. உண்மையை சொல்றதை வச்சு இவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த தகவல் எப்படியோ அவனுக்கு போயிருது போல. அவன் கால் பண்ணி அதெல்லாம் பண்ணாத, ஒழுங்கா பஷீரை விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அப்பயும் ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. இப்ப பஷீருக்கு ட்ரூத் சிரம் தந்துடுறாங்க. உன் உண்மையான பேர் என்னன்னு கேக்குறாங்க. அஜ்மல் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் அவனோட டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை பத்தி சொல்றான். அவங்க அடுத்ததா என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறான். இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, இன்டர்போல் ஆபீசர் கிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறாரு. இது மூலியமா தான் லண்டன்ல இருக்க 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 3 பேரை தான் ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ஒய்ஃபு கூடயும் பொண்ணு கூடயும் வெளியே வந்திருக்காரு. அப்பதான் வில்லன் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த பண்ணனா உனக்கு காசு தருவேன்னு சொன்னேன், ஆனா பண்ணலனா என்ன பண்ணுவேன்னு சொல்லல, பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன பேச்சு வித்தியாசமா இருக்குன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் இவர் இருக்க இடத்துல பெரிய பிளாஸ்ட் நடந்துருது. அந்த பிளாஸ்ட்ல ஒய்ஃப் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. இப்ப பொண்ணு எங்கன்னு பாக்குறாரு. பொண்ணுக்கு காயம் மட்டும் தான் பட்டிருக்கு, உயிரோட தான் இருக்காங்க. உடனே வேகமா இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு நிறைய காசு தேவைப்படுது. அதனால தான் விஆர்எஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிருப்பாரு. உங்களை மாதிரி நல்ல ஆபீசர் விஆர்எஸ் வாங்குறது கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு விஆர்எஸ் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. இப்ப பஷீர் கிட்ட பேசுறதுக்காக 2 ஆட்கள் வராங்க. நாங்க அவர் சொல்லி தான் வந்திருக்கோம், இன்னைக்கு நைட் இங்க இருந்து நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பஷீரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு சமயம் இவங்க 3 பேருமே தப்பிச்சு கொஞ்சம் வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நிக்கிறாரு. அப்பதான் கூட்டு வந்த 2 பேருமே போலீஸ் ஆபீசர் அப்படின்றது இவனுக்கு தெரிய வருது. அவசரப்பட்டு என்ன எதுவும் பண்ணிடாத, விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் பஷீர் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் கேட்காம இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. பார்த்தா வில்லன் வீடியோ கால்ல இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பஷீரை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதுக்குள்ள வில்லனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் இவர் கூட இருக்க ஆபீசரே இதை பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. அதானே எல்லாவற்றையும் தகவல் எப்படி இவ்வளவு சீக்கிரமா போதுன்னு யோசிச்சேன். உங்க வேலை தானா அப்படின்ற மாதிரி ஆபீசரை காலி பண்ணிடுறாரு. அந்த பழி பஷீர் மேல விழுற மாதிரி பண்ணிடுறாரு. மாறு வேஷத்துல வந்த 2 ஆட்கள் இருக்காங்கல்ல, பஷீரை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. பஷீரை வச்சு வில்லன் ஒரு பிளான் பண்ணிருப்பான். இப்ப பஷீர் இறந்து போனதுனால பயங்கரமா ஹீரோ மேல கோவம்லாம் படுறான். திரும்பி அதே அட்டாக்க தான் பிளான் பண்ணிருக்கான் போல. எப்படியாவது இந்த விஷயத்தை தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி உமரோட ஆளை நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறாரு. அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட ரூம்க்கு வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா தாமஸ் இருக்காருல்ல, இவரை கவனிச்சிடுறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல உன் ரூமுக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனும் அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த 3 பேரை எப்படியாவது ஹீரோவை விட வைக்கணும் அப்படின்ற மாதிரி வில்லன் யோசிக்கிறான். இப்ப வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க கைதிகளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். சமயக்கட்டுல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் சாவடிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாருமே கொஞ்சம் தயங்குறாங்க. சிசிடிவி எல்லாமே கட்ல தான் இருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்க அக்கவுண்ட்ல காசும் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஆட்கள் இருக்காங்கல்ல, சமையல் கட்டுல இருக்கவங்கள சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த சமையல் கட்டு கேட்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேர் கூட சண்டை போட முடியாதுல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கடைசி வார்னிங், ஒழுங்கா 3 பேரை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்றான். அப்பயும் ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. கேட் உடைச்ச குற்றவாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நபரை வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த நபரை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. கதையை முடிச்சிருங்கன்னு வில்லன் சொன்னா கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்ததா ஒரு லேடியை வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த லேடியை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. இதுக்கப்புறமா அமைதியா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அந்த கதவை திறந்துட்டு ஹீரோ வெளியே போறாரு. ஹீரோவோட கதையும் முடிங்க அப்படின்ற மாதிரி தான் வில்லன் சொல்லிட்டு இருக்கான். ஆட்களும் ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. ஹீரோ தனியால எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்காரு. அந்த லேடியை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ மாற்ற நிலைமை வரும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு பரம் வந்துடுறாரு. ஹீரோக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த லேடியை காப்பாத்திட்டு இவங்க அந்த சமயக்கட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து லாக் எல்லாம் பண்ணிடுறாங்க. ரொம்ப நேரம் இந்த இடத்துல நம்மளால இருக்க முடியாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பரம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்காருல, இங்க இருக்க சிசிடிவி கேமராவெல்லாம் கட் பண்ணிடுறாரு. கேமராவை கட் பண்ணிட்டு என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வில்லன் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஆட்களும் கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்க முகத்தெல்லாம் கவரை போட்டு மறைச்சிருக்காங்க. வெளியே இருக்க ஆட்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பதான் பரம் இருக்காரு பாத்தீங்களா, மிளகா பொடியெல்லாம் மேல தூக்கி போடுறாரு. ஹீரோவும் ஒரு கத்தி வச்சு அந்த பாக்கெட் எல்லாம் வெட்டி விடுறாரு. இப்ப அங்க இருக்க ஆட்கள் மேல படுதுல, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவங்களும் சேஃபான இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் வில்லனுக்கு ஆளு கிட்ட இருந்து கால் வருது. அவனோட பொண்ணு இங்கதான் இருக்கா, பொண்ணு தூக்கிடுவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். என்னடா கேள்வி இது, உடனே தூக்கு அப்படி இவரும் சொல்லிட்டாரு. இவன் பேசிட்டு இருக்கிறத கரெக்டா அந்த தாமஸ் கேட்டுறான்.
ஓஹோ இதுக்காக தான் வந்திருக்கியா, எனக்கு இவ்வளவு காசு தா, நானே வெளியே கூட்டு வந்து வெறேன்னு சொல்றான். இவனும் சரின்ற மாதிரி காசு தரதுக்கு ஏத்துக்கிறான். அவனுங்க இந்த கேட்டையும் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஈரவும் ஆயுதம் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. ஆயுத ரூம் கதவை திறக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பக்கத்தையே ஒரு பெரிய மைக் இருக்கிறத பாக்குறாரு. மைக்ல மேக்னெட் இருக்கும் பாத்தீங்களா, அதை உடைச்சு வெளியே எடுத்துறாரு. அந்த மேக்னெட்டை கன்னு கிட்ட தூக்கி தூக்கி எறிறாரு. கன்னுல பட்டதுனால அந்த கன்னு உங்களுக்கு கிடைச்சிருது. இந்த கன்னை வச்சு எல்லாரையும் பயம்புத்தணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப கதவை திறந்து இவங்க வெளியே வந்துடுறாங்க. ஆட்கள் எல்லாரையும் இஷ்டத்துக்கு கன்னால ஷூட் பண்ற மாதிரி பண்றாங்க. அவனுங்க எல்லாருமே பயந்து பயந்து ஒவ்வொரு பக்கம் ஓடிடுறாங்க. தாமஸோ ஏதாவது பேசி அந்த பொண்ணை வெளியே கூட்டு வந்துடணும்னு நினைக்கிறாரு. ஆனா நான்சி இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு பக்கத்திலேயே உட்காந்து இருக்காங்க. நான்சியோட ஃப்ரெண்ட் இங்கதான் இருக்காங்க. இவர் இருக்கார்ல, எப்படியாவது என்னோட அக்காவை அனுப்பிவிடு, காசு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி நான்சியும் கிளம்புறதுக்கு தயாரா வராங்க. இப்ப தாமஸும் இந்த பொண்ணு கிட்ட வந்து பேசுறாரு. உன் அப்பா கிட்ட பேசுறதுக்காக வெளியே கூட்டு போகவான்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. இப்ப மறைச்ச மாதிரி இந்த பொண்ணை வெளியே கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஆட்கள் மிரட்டி இவர்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி வாங்கிடுறாங்க. இப்ப இந்த ஆள் இருக்காரு பாத்தீங்களா, போட்டோ எடுத்து உடனே ஒமருக்கு அனுப்பிடுறாரு. ஒமர் என்ன பண்றாருன்னா ஹீரோவோட இடத்துக்கு இந்த போட்டோ போற மாதிரி பண்ணிடுறாரு. உன் பொண்ணு என் கண்ட்ரோல்ல தான் இருக்கா, உன் பொண்ணு வேணும்னா ஒழுங்கு மரியாதையே விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப கூட ஹீரோ இருக்காருல, இவங்க 3 பேரை விட முடியாதுன்னு சொல்றாரு. உன் பொண்ணை புடிச்சு வச்சிருக்காங்க, பேசாம இந்த 3 பேரை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல அவனுங்க பெரிய அட்டாக் பண்ணுவாங்க, அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பொண்ணுக்கு சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கேன், அவ பாத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வில்லனும் உடனே அந்த பொண்ணை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை தூக்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு காணாம போயிருக்கா. அதுக்குள்ள எங்க போனா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. இப்ப நெயில் கத்துற சவுண்ட் கேட்டு பாக்குறதுக்காக வராங்க. என்ன அடிச்சு போட்டு அவங்க 3 பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரும் நடிச்சிட்டு இருக்காரு. ஒருத்த மாடியை நோக்கி ஓடுறான். நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மாடியை நோக்கி ஓடுறாரு. இவங்க கையில ஆயுதம் இருக்குல்ல, 2 பேரை பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்களை அடிச்சு போட்டு அந்த ஆயுதத்தை புடிங்கிடுறாங்க. இவங்களும் அவங்களுக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. மேல ஓடி போன நபர் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு வயரை பிடிச்சி கீழே குதிக்கலாம் ட்ரை பண்றான். ஹீரோவும் பிடிக்கணும்ன்றதுக்காக எகிரி பிடிக்கிறாரு. ஹீரோ கீழே விழப்போற மாதிரி வரும்போது கரெக்டா பரம் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பிடிச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ கஷ்டப்பட்டு அவனை மேல இழுத்துறாரு. ஆனா ஹீரோவோட பாக்கெட்ல இருந்த 10 ரூபாய் கீழே விழுந்துரும். ஹீரோ அதை கவனிக்க மாட்டாரு. புடிச்ச நபரை வேகமா கீழே இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. பரம் அந்த 10 ரூபாய் கீழே விழுந்திருக்கிறத கவனிச்சிருக்காரு. ஹீரோக்கு ரொம்ப முக்கியம்ல, அதனால எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த வயர் மூலியமா கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் இங்க இருக்க வில்லனோட ஆட்கள் பாத்துறாங்க. வில்லனும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஒரு நபர் வந்து அவரை அட்டாக் பண்ணிட்டாரு. புல்லட் பட்டாலும் சரி, பரம் திரும்பி மேல ஏறி போயிடுறாரு. இப்ப ஷூட் பண்ண நபர் இருக்கான் பாத்தீங்களா, வேக வேகமா பரம் ஏறின மாதிரி மேல ஏறி வந்துட்டு இருக்கான். இப்ப 2 பேருமே அந்த இடத்துல வச்சு சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பரமோ கதவு கிட்ட ஓடிடலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல இருக்க நெயில் இருக்காருல, கதவை லாக் பண்ணிடுறாரு. இவர் என்ன கதவை லாக் பண்றாரு அப்படின்ற மாதிரி பரம் செம்மையா ஷாக் ஆகுறாரு. ஹீரோ கீழே வரும்போது தான் அவங்க 2 பேரை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லிட்டாங்க. இப்ப மேல ஷூட் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. பரம்க்கு ஏதோ ஆபத்து போல அப்படின்ற மாதிரி இவர் வேகமா மேல ஓடி வந்துட்டு இருக்காரு. போகாத, ஷூட் பண்ணிட போறாங்க அப்படின்ற மாதிரி நெயில் தடுக்க பாக்குறாரு. அதை மீறியே இவர் உள்ள வந்துடுறாரு. பரம் கூட ஒருத்தன் சண்டை போடுறான்ல, அவனை அடிச்சு போட்டுறாரு. அதே மாதிரி பரம்க்கு இப்ப பயங்கரமா காயெல்லாம் பட்டிருக்கு. பரம கீழே கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவர் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. சாண்ட்ரா கன்னோட 2 பேரை மிஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க ஹீரோக்கு தெரியாம பின்னாடி வராங்க. பின்னாடி இருந்து ஷூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பரம் இந்த விஷயத்தை பார்த்து எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி தடுத்துடுறாரு. அதனால புல்லட்லாம் இவர் மேல பட்டு இவர் இந்த இடத்துல இறந்துடுறாரு. என் ஒய்ஃப் குழந்தைய மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த நெயில் கெட்டவன்னு சொல்றதுக்காக வராரு, அதுக்குள்ளேயே இறந்து போயிடுறாரு. தாமஸ் அந்த குழந்தைய விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு திரும்பி இந்த இடத்துல தான் இருக்கா. அப்பா கிட்ட பேச வைக்கிறேன்னு சொன்னீங்களே, கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. திரும்பி விடணும் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு இருக்காரு. இந்த வாட்டி போகும்போது அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, ஹீரோவோட போன் எப்படி வாங்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அக்கா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இவன் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்றான். இந்த பொண்ணை விட்டா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதனால அக்கா தம்பிக்குள்ளேயே சண்டை ஏற்படுது. இவங்க இருக்காங்கல்ல, தம்பியை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க. அவர் காயம்பட்ட மாதிரி விழுந்திருக்காரு. இந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கூட்டு போறாங்க. இதை கவனிச்ச ஆட்கள் இவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆட்கள் கண்ணில் படாம இவங்க இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிடுறாங்க. இப்ப ஆளும் அந்த குழந்தை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், நீ கிளம்பி வான்ற மாதிரி வில்லன் சொல்லிட்டாரு. ஏதாவது வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியுது. இவங்களும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. பார்த்தா இந்த இடத்துல தான் நான்சியே ஒளிஞ்சிருக்காங்க. 2 பேரும் அந்த காவா வழியா திரும்பி தப்பிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா வெளியே வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் லாக் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல இவங்க 2 பேரையும் லாக் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. கரெக்டா இவரோட மண்டையில யாரோ அடிச்சிடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அடிச்சது நெயில்னு இவருக்கு தெரிய வருது.
இப்ப அடிச்சு இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த காவா ஓட்டைக்குள்ள இவரை போட்டு மூடிடுறாரு. இப்ப இவனுங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வராங்கன்னு தெரிஞ்சோன்னா லாக் பண்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா சாண்ட்ராக்கு இவர் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சிருது. அதனால வேகமா இவரை லாக் பண்ணிடுறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிசிடிவியை பார்த்திருப்பாங்க. இவர் தப்பிக்க விட்டது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் இவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ இந்தியாவை சேர்ந்தவன், ஆனா இங்க இருக்கவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். இந்த நாட்டை சேர்ந்தவனா இருந்துட்டு எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதே மாதிரி ஹீரோ எங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஜெயில இருந்து எந்த தகவலும் வரலன்னா ஆட்கள் கிளம்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பர்ல நிறைய ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆட்கள் வந்துட்டு இருக்க தகவல்லாம் வில்லனுக்கும் தெரிய வந்துருது. அதனால வில்லன் ஆட்கள் இருக்காங்கல்ல, இதுக்கு மேல நம்ம இருக்க முடியாது, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வில்லனும் கிளம்பலான்னு யோசிக்கிறாரு. அப்பதான் இந்த சின்ன பொண்ணு சவுண்ட் கேட்டது. பார்த்தா இவங்க 2 பேருமே வண்டிக்குள்ள இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப வில்லனும் உள்ள கனெக்ட் ஆகி பேச ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு மரியாதையா அந்த 3 பேரை விட்டுரு, இல்லனா இந்த குழந்தைய சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப சாண்ட்ரா மட்டும் தான் இருக்காங்க. நான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஆட்களோட பார்டர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அவங்களும் கதவை திறந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 2 பேருமே ஒரே டைம்ல விடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த 3 பேர்ல ஒருத்தருக்கு சிக்னல் குத்துறான். அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, எதிர வந்துட்டு இருக்க அந்த பொண்ணை லாக் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு அப்பா அப்பான்னு கத்திட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோக்கு அந்த சவுண்ட் எல்லாம் கேக்குது. தப்பிக்கணும்னு நினைக்கிற நெயில் இருக்காரு பாத்தீங்களா, தெரியாதனமா வால்வை திருப்பி விட்டுறாரு. அதனால தண்ணி இருக்குல்ல, மொத்தமா உள்ள இறங்கிருது. அந்த தண்ணி அடிச்சதுல ஹீரோவும் ஜெயில விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப சடனா ஹீரோ வந்ததுனால எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் நடந்துட்டு இருக்க விஷயம்லாம் ஹீரோக்கு தெரியுது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க ஆட்கள் கூட சண்டை போடுறாரு. இப்ப கூட சேர்ந்து சாண்ட்ராவும் சண்டை போடுறாங்க. இப்ப வில்லனும் ஹீரோவும் தனிப்பட்ட முறையில சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ வில்லனை அடிச்சு போட்டுறாரு. இப்ப நல்லபடியா இந்த இடத்துல ஹீரோ குழந்தையை காப்பாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நெயில அவங்க கூட சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல கண் முழிக்கிறாரு. அப்படி கண் முழிச்சு பார்க்கும் போது தான் பொண்ணுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருக்குன்னு இவருக்கு தெரிய வருது. ஆனா காசு எப்படி ரெடி ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் சாண்ட்ராவை பார்த்து கேட்கிறாரு. எங்க கவர்மெண்ட்டுக்காக நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க, இந்த விஷயத்த நாங்க பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கேக்குறாங்க. அதே சமயம் இவரோட 10 ரூபா நோட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை இவர்கிட்ட காட்டுறாங்க. இது எப்படியாவது பரமோட ஒய்ஃப்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.